ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இதில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலைகள் கொண்டு அமைந்துள்ள உத்திரமேரூர் சதுர்வேத மங்கலம் என அழைக்கப்படும் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1200 ஆண்டுகள் பழமைமிக்க பல்லவர் காலத்து கோவிலாகும். அதாவது பார்த்திங்கன்னா கிபி 720 நூற்றாண்டில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில் பார்த்திங்கன்னா திராவிட கட்டிட கலைகள் கொண்டு அமைந்திருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே கோவிலோட குளமும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வீராஞ்சநேயர் கோவிலும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புலேயே 7 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பலிப்பீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கருவறைக்கு மேலே ஒரு அழகான ஒரு அமைப்போட ஒரு வித்தியாசமாக கலை நயத்தோடு அமைந்திருக்கிற ஒரு கோபுரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெயர் கொண்டு அமைஞ்சிருக்கு. நவமூர்த்தி சேத்திரம் என அழைக்கப்படுது. இந்த கோவிலில் இருக்கிற 3 அடுக்குகளில் 9 பெருமாள் அமைஞ்சிருக்காங்க. முன்னாடி இருக்கிற ராஜகோபுரத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கடல் கடையிற மாதிரியான சிற்பங்கள், பல்வேறு சிற்பங்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரம் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் வெள்ளை கோபுரமாக அமைஞ்சிருக்கு. நந்திவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவிலை போலவே நம்ம கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிற வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டினவங்க கூட நந்திவர்மன் தான். அந்த கோவிலையும் நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் ரொம்ப கலைநயத்தோட அமைந்திருக்கும். இங்கே இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், சம்புவராயர், விஜயநகர அரசு மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற கோவிலில் 9 பெருமாள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக கருவறைக்கு மூலவராக அமைஞ்சிருக்கிற 3 பெருமாள் பார்த்தீங்கன்னா டவுன் ஃப்ளோரில் சுந்தர வரதர், அதுக்கு 2வது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வைகுந்த வரதர், அதுக்கு மேலே 3வது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆனந்த பத்மநாப சுவாமி இருக்காங்க. இந்த 3 மூலவர்களும் பார்த்தீங்கன்னா நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலத்தில் அமைந்திருக்காங்க. இங்க இருக்கிற பெருமாள் 5 வரதர்களா காட்சியளிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற 5 வரதர்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர வரதர், வைகுந்த வரதர், அச்சுத வரதர், அனிலுத்த வரதர், கல்யாண வரதர்னு சொல்லிட்டு வரதர்கள் 5 வரதர்கள் இங்க அமைஞ்சிருக்காங்க. இவங்க 5 பேரும் பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது. 5 பாண்டவர்களும் பெருமாளை எண்ணி பூஜிக்கும் போது பெருமாள் காட்சியளித்த சுந்தர வரதர் பீமனுக்கும், வைகுந்த வரதர் விபீஷ்ணருக்கும், அச்சுத வரதர் அர்ஜுனருக்கும், அனிலுத்த வரதன் சகாதேவனுக்கும், கல்யாண வரதர் நகுலனுக்கும் காட்சியளித்ததா சொல்லப்படுது. அதே போல் ஆனந்தவல்லி தாயார் திரௌபதிக்கும் காட்சியளித்ததா சொல்லப்படுது. இங்கே இருக்கிற கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில 2வது ஃப்ளோர்ல இருக்கிற வைகுந்த வரதர் பெருமாளுக்கு சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்கை யமுனைன்னு சொல்லிட்டு 2 துவாரபாலகிகள் அமைஞ்சிருக்காங்க. எல்லா கோவில்லையும் பொதுவாக துவாரபாலகர்கள் தான் அமைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான முறையில் துவாரபாலகிகள் பெருமாளுக்கு சன்னதிக்கு முன்னாடி அமைஞ்சிருக்காங்க. கோவிலோட ராஜகோபுரத்துக்கு அடுத்தது பலிப்பீடமும் கொடிமரத்துக்கு அடுத்தது கருடர் சன்னதி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கோவில் நுழைவு வாயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கலை மிகுந்த ஒரு கோபுரம் அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அமைச்சிருக்கிற ஒரு டிசைனிங், ஒரு வித்தியாசமான டிசைனிங். இது நம்ம எந்த கோவில்லையும் நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப வித்தியாசமாக நம்ம தமிழ்நாட்டிலே இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போடு இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கலைநயத்தோட கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த கோபுரத்தை நம்ம கொஞ்சம் உத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாமிகளோட சுதை சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஏன் இந்த கோவிலுக்கு அழகு சேர்க்கிறதே இந்த கோபுரங்கள் தான் சொல்லணும். பல்லவர்கள் காலத்தில் நந்திவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில் போலவே 12,000 வேத பண்டிதர்களுக்கு இங்கே இருக்கிற நிலத்தை தானமாக கொடுத்துருக்காங்க. 12,000 குடும்ப வேத பண்டிதர்கள் இந்த ஊரில் தங்கின பிறகுதான் இந்த ஊருக்கு உத்திரமேரூர் சதுர்வேத மங்கலம் என பேரு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிபி 1013 ராஜேந்திர சோழனாலும், கிபி 1520 பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயராலும் இந்த கோவில திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. டவுன் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா
சுந்தரவரதர், அச்சுதவரதர், கல்யாணவரதர், அனிருத்தவரதர், ஆனந்தவள்ளி தாயார், ஆண்டாள் தாயார்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்காங்க. இரண்டாவது தளத்துல பாத்தீங்கன்னா வைகுண்டவரதர், கிருஷ்ணர் அர்ஜுனர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி வராகன் காட்சியளிக்கிறாங்க. மூன்றாவது தளத்துல பாத்தீங்கன்னா ரங்கநாதர் சுவாமி காட்சியளிக்கிறாரு. இங்க இருக்கிற கோவில் பாத்தீங்கன்னா 3 அடுக்குகள் கொண்டு அமைந்திருந்தாலும் ஒன்றில் மேல் ஒன்று இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான கோவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ அற்புதமான மிக பிரம்மாண்டமாகவும் பிரமிக்க வைக்கும் விமானம் இங்க அமைஞ்சிருக்கு. புகழ்பெற்ற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வாரால இந்த கோவிலை புகழ்ந்து பாடியிருக்காங்க. தமிழக அரசு நிர்வகிக்கும் கீழ் உள்ள இக்கோவில் பாத்தீங்கன்னா 3 கால பூஜைகளும் நடைபெறுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வருஷத்துல வர விஷ்ணுக்காக கொண்டாடப்படுற எல்லா திருவிழாவும் எல்லா விசேஷ நாட்களும் இந்த கோவில்ல ரொம்ப விமர்சையாகவும் கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அற்புதமான கல்வெட்டு குறிப்புகளும் அமைச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா குடவோல முறையில் விதிமுறைகள் படி தேர்தலை நடத்துகிற முறைகளை கல்வெட்டு மூலியமாக குறிப்பிட்டு இருக்காங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா குடவோலை முறைப்படி தேர்தல் நடத்தி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை. நம்ம நம்ம சேனலில் வைகுண்ட பெருமாள் கோவில் உத்திரமேரூர் கல்வெட்டு, வைகுண்ட பெருமாள் கோவிலோட கல்வெட்டும் நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப அற்புதமான அமைப்போடு அந்த கோவிலும் அமைஞ்சிருக்கும். அந்த கோவிலை சுற்றியும் அடித்தளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே குடைவோலை முறைப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளை கல்வெட்டு மூலியமாக குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த காலத்திலே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தேர்தலை நடத்தியிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு உத்திரமேரு கல்வெட்டு பேசப்படுது. இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வைணவ திருத்தலங்களில் எந்த கோவிலும் காணப்படாத சிவனுடைய சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. பெருமாள் தொப்புலேருந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர் கொண்டு அமைந்திருக்கிற பிரம்மாவும் அதுக்கு பக்கத்தில் சிவபெருமாளும் மும்மூர்த்திகளான அதாவது சிற்பங்களும் இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க. இது எங்கேயுமே ஒரு வைணவ திருத்தலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி காட்சி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்போடு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கருவறைக்கு மேலே இருக்கிற விமானத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறாரு. பொதுவாக எல்லா கோவிலும் சிவன் கோவிலில் தான் தட்சிணாமூர்த்தி அமைந்திருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கருவறைக்கு மேலே இருக்கிற விமானத்தில் தட்சிணாமூர்த்தியும் காட்சியளித்திருப்பாங்க. அது இந்த கோவிலோட ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னே சொல்லணும். இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் மிக அற்புதமாகவும் அழகாகவும் அருமையாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கோவிலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே கூடாது. எங்கே இருந்தாலும் நம்ம தேடி போய் இந்த மாதிரி பழமையான கோவிலை பார்த்து ரசித்து நம்ம மகிழலாம். கடவுளையும் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக அமைப்புகளோடு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் அவ்வளோவா தெரியாது, நீங்கள் நேரில் போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இந்த கோவில். இந்த கோவில்லேருந்து வெளியே வர மனசு இல்லாத அளவுக்கு இந்த கோவிலோட டிசைனிங் நம்மளை அப்படியே இருக்குதுன்னு தான் சொல்லணும்.
இந்த வீடியோவில் மிக பழமையான ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலைகள் கொண்டு அமைந்துள்ள உத்திரமேரூர் சதுர்வேத மங்கலம் என அழைக்கப்படும் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. எங்கள் வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.